இந்த நிலநடுக்கங்கள் எதற்காக வேண்டி இந்த அளவுக்கு அதிகமாக நடக்கின்றன என்று பார்த்தால் அல்லாமா காபுல் அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த பூமியிலே பாவங்கள் அதிகரிக்கும் பொழுது அந்த பாவத்துக்குரிய தண்டனை உலகத்திலே இறங்கி விடுமோ என்று பூமி பயந்து நடுங்குகிறது. இதன் காரணமாகத்தான் நிலநடுக்கம் ஏற்படுகிறது என்று கூறுகிறார்கள். இதே போல உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு அடியாடு உலகத்திலே செய்யக்கூடிய பாவத்தை தண்டிப்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த நிலநடுக்கத்தை ஏற்படுத்துகிறான். மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்துக்குரிய தண்டனையாகத்தான் இந்த நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன. இப்னு ஹிப்பானுடைய சஹீஹான ரிவாயத் சலமத் இப்னு நுஃபைல் அஸ்-சுகூனி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நீண்ட ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பைன யதை ஸாஅ, மறுமை நாள் நிகழ்வதற்கு முன்னால் மூதானுன் ஷதீத், அதிகமான மரணங்கள் ஏற்படும். அதற்கு பிறகு வபஅதஹு ஸனவாத்து ஸலாஸில், இது நடந்துவிட்டால் அதற்கு பிறகு வரக்கூடிய வருடங்கள் நிலநடுக்கத்துடைய வருடங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே கொரோனா என்ற ஒரு உயிர்கொல்லி நோய் ஏற்பட்டு முழு உலகத்திலும் அதிகமானவர்கள் இந்த நோயினால் மரணித்திருக்கிறார்கள். இந்த கொரோனாக்கு பிறகு உள்ள வருடங்களை எடுத்து பார்க்கும் பொழுது நிலநடுக்கங்கள் அதிகமாக நடந்திருக்கின்றன. கண்ணியமானவர்களே, நாம் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதை தவிர வேறு வழி கிடையாது. கண்ணியமானவர்களே,